முத்துவேல் ஐசியூல இருக்காரு. ராஜி அவங்கள பார்க்க வர்றாங்க. ராஜியோட அம்மா ராஜி பார்த்து, ராஜி இங்க பாரடி உன் அப்பாவோட நிலைமைய. அந்த பாண்டிய வீட்டு பைய கதிர் என் புருஷனையே கொல்ல பாத்துருக்காண்டி. உன் அண்ணன் குமார் மட்டும் அங்க இல்லன்னா. ராஜி உடனே, நிறுத்துங்கம்மா, முதல்ல உங்க பேச்சு நிறுத்துங்க. அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க கவலை உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? அதை வச்சுட்டு கதிரை எப்படி பழிவாங்கனான்னு பிளான் போடுறீங்களான்னு கேட்க குமார் உடனே, ராஜி அறிவு கெட்டவளே, அங்க பெரியப்பாவை தள்ளி விட்டது உன் புருஷன் கதிர். நான் என் கண்ணால பார்த்தேன். இன்னும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து இங்க கத்துறையா? உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த கதிர் முக்கியமான்னு கேக்குறான். ராஜி அதுக்கு, டேய் குமாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய பொறாம புடிச்சவன்னு இந்த ராஜிக்கு நல்லா தெரியும். கதிர் யாரு? என் அப்பாவுக்கு ஒரு சின்ன தலைவலின்னா கூட பதறி போய் ஓடுறவன்டா. என் அப்பாவோட உசிரியே தன் உசுரா நினைக்கிற குணம் என் புருஷனுக்கு இருக்கு. ஆனா உனக்கு பாண்டிய மாமா குடும்பத்தை பழிவாங்கணும், கதிரை ஒழிக்கணும், உன்னோட ஈகோவுக்காக பெரியப்பாவோட நிலைமைய பயன்படுத்திக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிறா. ராஜியோட அம்மா, அண்ணனை பார்த்தா இப்படி பேசுவ? புருஷன் வந்ததும் பிறந்த விட்டு பாசம் செத்து போச்சாடி உனக்குன்னு கேக்குறாங்க. ராஜி எதுக்கு, பாசம் எனக்காக செத்து போச்சா? இல்லம்மா, உங்களுக்கு எல்லாம் தான் நியாயமே செத்து போச்சு. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்து கௌரவம் சண்டைன்னு நீங்க என்ன அராஜகம் பண்ணாலும் நான் அமைதியா இருந்தேன். ஏன்னா நான் இந்த வீட்டு பொண்ணு. ஆனா இன்னைக்கு தப்பே செய்யாத என் புருஷன் மேல கொலப்பழி போட்டு ஜெயில அடைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அங்க நிக்குது உங்க நாசமா போன கௌரவம் அப்படிங்கிறா. சக்திவேல் அதுக்கு, ராஜி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அந்த கதிர் பையன் நீ ஜெயில கஞ்சியத்தான் குடிக்கணும். உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. ராஜி அதுக்கு, என்ன பண்ண முடியும்னு இப்ப காட்டுன்னு சித்தப்பா. என் புருஷன் கதிர் தப்பு செய்யலன்னு எனக்கு 100% தெரியும். அவரே அங்க போனார், என்ன நடந்துச்சுன்னு இந்த ராஜி ஒத்த பொண்ணா நின்னு நிரூபிப்பேன். என் புருஷன் கையை புடிச்சு அந்த போலீஸ் எடுத்துட்டு போன அதே ஸ்டேஷனுக்கு போய் அவங்கள வச்சு என் புருஷனை செல்யூட் அடிக்க வச்சு கூட்டிட்டு வருவேன். என் புருஷன் மேல நீ வச்ச கைக்கு உன்னை அதே ஜெயில் கம்பியை என்ன வைக்கல. நான் முத்துவேலோட மகள் ராஜி இல்லடா, பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ராஜி அங்கிருந்து கிளம்பிடுறா. கதிர் கவலையோட லாக்கப்புக்குள்ள உட்காந்துருக்கா. ராஜி அவனை பார்க்க வரா. கதிர் உடனே, ராஜி நீயே இங்க வந்த? மாமாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? கண்ணை திறந்துட்டாரா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ராஜி, இங்க என் அப்பா உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. இங்க என் புருஷன் ஜெயில் கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இன்னும் மத்தவங்கள பத்தின கவலைதானா? கதிர், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அன்னைக்கு காட்டு பகுதியில என்ன நடந்துச்சு? நீங்க ஏன் என் அப்பாவை அங்க கூட்டிட்டு போனீங்க? அது வந்து ராஜி, சும்மா தான் போனோம். குமார் சொல்றதுல எந்த உண்மையும் இல்ல. நான் மாமாவை தள்ளி விடல, அவ்வளவுதான். கதிர், என் கண்ணை பார்த்து பேசுங்க. இத்தனை நாள் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். உங்க குணம் எனக்கு தெரியாதா? நீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்டயோ என் குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. உங்க சட்டை ஏன் கிழிஞ்சது? நீங்க எதுக்காக அடிக்கடி யாருக்கும் தெரியாம வெளியே போயிட்டு வர்றீங்க? சொல்லுங்க கதிர். ராஜி, தயவு செஞ்சு எனக்கு எதுவும் கேட்காத. நான் மாமாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என் உசிரே போனாலும் அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். நீ வீட்டுக்கு கிளம்பு ராஜி. சொல்ல மாட்டீங்களா? உங்க சத்தியம் பெருசு, ஆனா உங்க மேல விழுந்திருக்கிற இந்த குழப்பில் சின்னதா கதிர். உங்க மௌனமே எனக்கு பதில் சொல்லிடுச்சு. நீங்க சொல்லலைன்னா என்ன? இந்த ராஜி அதை எப்படி கண்டுபிடிக்கிற பாருங்க அப்படின்னு ராஜி கிளம்பிடுறாங்க. ராஜி வேக வேகமா வந்து கதிரோட டிராவல்ஸ்கார சோதனை பண்றா. இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதை என்னன்னு ராஜி எடுத்து படிக்கிறப்ப, என்னது ஆன்காலஜி ரிப்போர்ட்டா? அப்பாவுக்கு குடல் புற்றுநோயா? அதுக்காக தான் பெரிய ஆபரேஷன் வரைக்கும் நடந்திருக்கா?